السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قال ألم أقل لك إنك لن تستطيع معي صبرا. وقال نبينا عليه الصلاة والسلام: من كان لا أدري نصف الإيمان. ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் என்னுடைய வார்த்தைகளை துவங்குகிறேன். சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவருடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், உற்றார உறவினர்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், குறிப்பாக இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் பாக்கியமும் பரக்கத்தும் பாதுகாப்பும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு எனக்கு எல்லாமே தெரியும். பொதுவாகவே நமது வாழ்க்கையில பல்வேறு துறைகளிலே நாம் ஈடுபட்டிருக்கிறோம். நான் சென்ற வாரம் சொன்னது போல பல பேர்கள் ஆட்டோ ஓட்டுறாங்க, மளிகை கடை வச்சிருக்காங்க, டீ கடை வச்சிருக்காங்க, பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, டிரைவரா இருக்கிறாங்க, வாத்தியாரா இருக்கிறாங்க, உஸ்தாதா இருக்காங்க. இப்படி அந்தந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நீங்கள் கேட்கிற பொழுது உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு எனக்கு எல்லாம் தெரியும் தான் சொல்றாங்க. ஆனால் மார்க்கம் சொல்லுகிறது, கல்வி என்பது ஒரு முடிவு கிடையாது. மௌத்து வரைக்கும் கல்வியை கற்றுக்கொண்டு இருக்கலாம். கல்விக்கு ஒரு முடிவு கிடையாது. 10வது முடிச்சுட்டோம், அதோட இல்லை, 12வது படிக்கலாம். 12வது முடிச்சுட்டோம், அதோட இல்லை, காலேஜ் போகலாம். காலேஜ் முடிச்சுட்டு எப்படியும் படிச்சுக்கிட்டே போகலாம். வருடம் முழுவதும் படிக்கலாம், ஆயுள் முழுவதும் படிக்கலாம். அப்ப கல்வி என்பது ஒரு காலத்தை பொறுத்தோ ஒரு நேரத்தை பொறுத்தோ மட்டுப்படுவதில்லை. கல்வியை நாம் எப்படி வேண்டுமானால் கற்றுக்கொள்ளலாம். சரி, அறிவு அப்படின்னா கல்வியின் மூலமாகத்தான் வருகிறதா என்று சொன்னால் அனுபவத்தின் மூலமாகவும் வருகிறது. கல்வியை கொண்டும் ஒரு சில அறிவுகள் வருகிறது, ஒரு சில அறிவுகள் அனுபவத்தை கொண்டு வருகிறது, பார்ப்பதின் மூலமாக வருகிறது, கேட்பதின் மூலமாக வருகிறது, சிந்தனை செய்வதன் மூலமாக வருகிறது. ஆக இந்த மனிதனுடைய இந்த கல்வி அறிவு என்பது ஒரு முடிவு கிடையாது, இவன் கற்றுக்கொண்டே செல்லலாம். எனவேதான் தமிழ்ல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, களவை கற்று மர என்று சொல்லுவாங்க. எப்படி திருடுறது அதை கூட கத்துக்க, ஆனா அது செய்யாத. ஏன்னா இன்னைக்கு அரசாங்கமும் சரி, உலகமும் சரி, கல்வி சார்ந்த எல்லா விஷயங்களையும் மிக இலகுவாக ஆக்கிவிட்டது. யார் வேணுமானாலும் எந்த கல்வியும் படிக்கலாம் என்ற அளவுக்கு இன்றைக்கு கல்வி என்பது பொது உடைமையாக இன்றைக்கு ஆக்கப்பட்டு கொண்டிருக்கு. சந்தோஷமான செய்தி தான். ஆனா நம்ம இன்னமும் உட்கார்ந்துக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரியுங்க, நான் போதும், 10வது படிச்சது போதும் அப்படின்னு நினைக்கிறோம். நான் இது படிச்சது போதும், எனக்கு இது மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, வாழ்க்கை முழுவதும் நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும், கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். கற்றவரிடத்திலே நாம் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். இது என்ன, நீ செல்போன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆரம்பத்துல பட்டன் போன் தான் வந்துச்சு.
இப்படியே 1 2 போட்டு அமுக்குவோம். அதுல வாட்ஸ்அப் கிடையாது, பேசுவோம் வரும், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு இப்ப டச் போன் வந்துடுச்சு, அதுல உலகத்தையே அடக்கி வச்சுட்டான். அது இல்லாம ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு போனை அவன் வெளியிடுற பொழுது அதுல அதிகமான வசதிகளையும் வாய்ப்புகளையும் அந்த போனை விட 2025 வரை 26 வரக்கூடிய போன்கள் இன்னும் வசதிகளை கூட்டிக் கொண்டே போகிறது. ஒரு சில ஆப்புகள் மட்டும் இருக்கும், ஆனால் இப்ப இந்த போன் ஃபுல்லாமே ஆப்பா இருக்கு. அந்த ஆப்பு, இந்த ஆப்பு, நீங்க ட்ரெயின் எங்க போகுதுன்னு கண்டுபிடிக்கணுமா அதுக்கு ஒரு ஆப்பு, பிளைட் எங்க பறந்துகிட்டு இருக்கு கண்டுபிடிக்கணுமா அதுக்கு ஒரு ஆப்பு, கூகுள் பே நீங்க கண்டுபிடிக்கணுமா அதுக்கு ஒரு ஆப்பு. இப்படி எல்லா வசதிகளையும் இந்த போனில் வைத்து விட்டார்கள். அப்போ ஒன்றுமே தெரியாமல் இருந்த பட்டன் போன்ல இருந்தனா இன்றைக்கு டச் போனுக்கு மாறிவிட்டோம். அதனால தேவையில்லைங்க அப்படின்னு யாரும் சொல்றது. வயசானவங்க கூட என்ன செய்யறாங்க, தடவிக்கிட்டே இருக்கிறாங்க, தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. இது அது வாட்ஸ்அப் அனுப்புறேன், அது அனுப்புறேன், பேஸ்புக் பாக்குறேன், யூடியூப் பாக்குறேன் அப்படின்னு செஞ்சுட்டே இருக்காங்க. அப்ப என்ன, இந்த கல்வியை அவங்க அந்த அபிநயத்தை மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அதே விஷயம் மார்க்க விஷயத்திலும் நமக்கு இன்னும் கல்வி ஞானம் தேவை. எனவேதான் சென்ற வாரம் நம்ம சொன்னோம், மதுஹபுகள் ஏன், அந்த இமாம்கள் மாத்திரம் இன்றைக்கு கல்வியை தேடி அவர்கள் ஒவ்வொரு ஊருக்கும் செல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு நாட்டுக்கும் அவர்கள் செல்லாவிட்டால் இன்றைக்கு நமக்கு ஒண்ணுமே தெரிஞ்சிருக்கார். ஹதீஸை தேடி கண்டுபிடித்தார்கள். புகாரி இமாமை பற்றி சொல்லுவார்கள், பிரயாணம் செஞ்சு போவாங்களாம் 3 நாள் 4 நாள். எதுக்கு? ஒரு சஹாபிட்ட ஒரு ஹதீஸ் இருக்கும், உடனே போனவங்க ஹதீஸை கேட்க மாட்டாங்க, அந்த ஊரிலே சென்று அவரிடத்தில் விசாரிப்பாங்க, இந்த மனிதர் நல்ல மனிதரா என்று கேட்பாங்க. ஆமாங்க நல்லவர் இருக்காங்க, அதுக்குதான் நீங்க என்ன ஹதீஸை இதுன்னு கேட்பாங்க. இந்த ஹதீஸை எப்படி நீங்க கேட்டீங்க, ரசூலுல்லாஹ் எப்ப சொன்னாங்க, எத்தனை சஹாபாக்கள் கூட இருந்தாங்க, ஹதீஸ்ங்கிறது சும்மா இல்ல, எல்லாத்தையும் கேட்டு இது யார் அறிவிச்சது, இது யார் அறிவிச்சது, இதை ராஜி அரபில சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்ல இருந்து உங்க வரைக்கும் எப்படி வந்துச்சு இந்த ஹதீஸ் கேட்பாங்க. அது பிறகு புகாரி இமாம் இப்படியே வரும். இப்படி உங்க இந்த கல்வியுடைய புரட்சியின் மூலமாகத்தான் இன்றைக்கு தீனும் வளர்ந்திருக்கிறது, துனியாவும் வளர்ந்திருக்கிறது. ஆனால் நாம் மட்டும் நமக்கு கிடைச்ச கல்வி போதும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இது ஒரு விஷயத்த அல்லாஹ் தஆலா 16வது ஜுஸுல சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவிலே ஒரு நிகழ்வை சொல்லி காட்டுவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் நமக்கெல்லாம் தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே சொல்லி காட்டுவான். எந்த சூறாவிலும் மூசாவை பற்றி ஒரு சிறிய ஒரு விஷயம் கூட இல்லாமல் செய்து எந்த சூறாவும் கிடையாது. ஏதாவது விஷயம் சொல்லுவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும், இவங்க யாரு, இவங்க ஒரு நபி, அல்லாஹ்வுடைய தூதர். ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அல்லாஹ்வுடைய தூதரோ அது போல மூசாவும் ஒரு தூதராக திகழ்ந்தார்கள். ஆனா அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா, அவர்களை எப்பொழுது தூதராக ஆக்க போறானோ சிறு குழந்தையிலேயே ஒரு சில, அதாவது என்ன சொல்றது, பாதுகாப்பு அல்லாஹ் கொடுப்பான், ஒரு சில மோஜிசாக்களை அல்லாஹ் தஆலா காட்டுவான். அதற்கு பிறகுதான் அவர்களை நபியாக ஆக்குவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயுடைய வயிற்றில நிறைய மாத கர்ப்பிணியாக அவருடைய தாய் இருக்கிற பொழுது ஃபிரௌன் அந்த எகிப்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது அவன் ஒரு கனவு ஒன்று பார்க்கிறான். இந்த ஊரிலே ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்க போகுது, அதன் மூலமாக உனக்கு ஆட்சிக்கு ஆபத்து இருக்கிறது என்று அவனுக்கு சொல்லப்பட்டுச்சு. ஒரு கனவு கண்டா ஒரு பிள்ளை பிறகு என்னன்னு விளக்கிட சொல்றான். உடனே அவன் சொன்னான், குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி, இந்த நாட்டிலே பிறக்கக்கூடிய அத்துணை ஆண் குழந்தைகளையும் வெட்டி விடுங்கள் என்று சொன்னான். வீடு வீடா போங்க, வீரர்கள் அனுப்புறான். ஆம்பளை பிள்ளைன்னு பாருங்க, துணியை தூக்கி உடனே வெட்டிடுங்க, பொம்பளை பிள்ளை விட்டுருங்க. அந்த நேரத்தில் தான், இந்த உத்தரவு பிறப்பித்த நேரத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தை காணுகிறார்கள், பரப்புகிறார்கள். பெற்றெடுத்த தாயுடைய மனம் எப்படி இருக்கும்? தன்னுடைய பச்சிளம் குழந்தையை வெட்டி விடுவான இந்த ஃபிரௌன் கொடுங்கோலான அரசன், இந்த குழந்தை எப்படி பாதுகாக்க போறோம்? இதை மறைக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது, ஒழிக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை எங்க போனாலும் வீரர்கள் பார்த்து விடுவார்கள், எல்லாவிடத்திலே கையேந்துவார்கள். யா அல்லாஹ்,
இதோடு இந்த கொடுங்கால அரசன் இந்த குழந்தையெல்லாம் கொண்டு கொண்டிருக்கிறான். என்னுடைய குழந்தையும் ஆண் குழந்தையாக இருக்கிறது என்று நீ காப்பாற்றி விடு என்று கை ஏந்தி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் இறைவனிடத்தில் துஆ செய்வார். துஆ சொன்ன அல்லாஹ் சொன்னா ஒரு அருமையான தாயே, நீ பிறத்த அந்த பச்சிலம் குழந்தைய ஒரு சின்ன ஒரு கட்டையில வச்சு நைல் நதியில விட்டுருந்தா அல்லாஹ் தூக்கி போடுனா. அல்கினா என்ன தூக்கி எறின்னு அர்த்தம். ஒரு தாய்க்கு மனசு வருமாங்க பிள்ளைய தண்ணியில விடுறதுக்கு? அது பெற்ற பிள்ளைய பச்சிலம் குழந்தை 1 நாள் 2 நாள் தான் ஆட்சி பறந்து. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ் என் பிள்ளைய பாதுகாப்பான்னு சொல்லி அந்த குழந்தையை ஒரு சின்ன ஒரு கட்டையிலே மரத்திலே வைத்து நைல் நதியிலே விடுகிறார்கள். அது நைல் நதியிலே அடித்துக் கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தை பருவத்திலேயே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஃபிரௌனுடைய வீட்டு வாசல் வழியாக தான் அந்த நைல் நதி ஓடிக்கொண்டிருக்கு. வீரர்கள்லாம் பார்க்கிறார்கள், ஆகா ஒரு குழந்தை வருது, தூக்கப்பா அந்த குழந்தை எடுங்கப்பான்னு சொல்றான். அல்லாஹ் அதை மறக்கடிச்சுட்டான். ஆண் குழந்தைதான் ஆட்சிக்கு ஆபத்து என்று சொன்ன அந்த விஷயத்தை மறந்துவிட்டு ஆண் குழந்தையை எடுத்து ஃபிரௌனை வளர்க்குகிறான். அல்லாஹ் எப்படி பாதுகாக்கிறான் பாருங்க. யார் எதிரியாக இருக்கிறான் அவன் வீட்டிலேயே அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வளர வச்சான். அதுக்கு பிறகு வளர்ந்தாங்க. அது பெரிய சம்பவம். வளர்ந்தாங்க. அதுக்கு ஒரு ஊரை விட்டு போனாங்க. அதுக்கு திரும்ப வந்தாங்க. அப்பதான் நபியாக ஆக்கப்பட்டாங்க. அல்லாஹ் சொல்லுவான், இத்ஹபு இலா ஃபிரௌன இன்னஹு தகா. மூசாவை பார்த்து சொல்லுவான், மூசாவே நீங்க ஃபிரௌன்கிட்ட போய் சொல்லுங்க அல்லாஹ்வை பத்தி, அவன் உபதேசம் பெற கூடும் என்று. அப்ப ஃபிரௌனை பார்த்தாலே எல்லாருக்கும் அலர்ஜி. மூசா அலைஹிஸ்ஸலாம் பயப்படுறாங்க, அல்லாஹ் நான் எப்படி போய் சொல்லுவேன், ரொம்ப மோசமானவன் ஆச்ச, வெட்டிடுவானே குத்திடுவானு பயப்படுறாங்க. அல்லாஹ் சொல்றான், உங்க சகோதரையும் கூட்டு போங்க, ஹாரூன் இதுகாபா, 2 பேரும் போங்கள், இலா ஃபிரௌன இன்னஹு தகா ஃபகுல் ஹல்லக இலா அன்த ஸக்கா வ அஹ்தியக இலா ரப்பிக ஃபதஹ்ஷா. அவன் நேர்வழி பெறுவான் அல்லது இறைவனை பயப்படுவான், நீங்க போய் சொல்லுங்க. சொல்ல போனா அப்பாயின்மெண்டே கிடைக்கிறது. ஃபிரௌனை பார்க்கவே முடியவில்லை. பல முறை போய்விட்டு திரும்ப திரும்ப வந்து விட்டார். ஆனால் அவருடைய மனைவி, அந்த அம்மா ரொம்ப மோமினான அம்மா. அந்த அம்மா என்ன செஞ்சுட்டாங்க, ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மா அவர்கள், என்ன நீங்க வந்திருக்கீங்க 2 பேரும், நாங்க அல்லாஹ்வுடைய தூதர், இதுதான் ஈமான், இதுதான் அல்லாஹ்வுடைய வேதம் என்றெல்லாம் சொன்ன பொழுது அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதற்கு பிறகுதான் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா. ஒரு தடவை, ஏன்னா உங்களுக்கு தெரியறதுக்காண்டி சொல்றான், ஒரு தடவை அமர்ந்திருக்கின்ற பொழுது அல்லாஹ் கேட்பான் மூசாட்ட, மூசாவே இந்த ஊரில அறிவாளி யார் என்று கேட்டான். மூசா நினைச்சாங்க நம்ம தானே நபி, பெருமையா சொல்லல, எல்லாம் நான் தான் அறிவாளின்ட்டாங்க. என்னை விட அறிவாளி இருக்கலாம்னு அவங்க சொல்லல, இது பெருமையாவும் சொல்லல. யதார்த்தம் அந்த ஊர் இமாம் யாருன்னா நான் தான் இமாம் சொல்லுவேன். அது மாதிரி அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, நான் தான் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லாம நான் தான் அறிவாளின்ட்டாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னா, உங்களிடத்துல கல்வி கம்மியாயிருச்சு, உங்கள்கிட்ட இன்னும் கல்வி வர வேண்டிய இருக்கு, அறிவு வர வேண்டிய இருக்கிறது, ஆகவே நீங்கள் சென்று கல்வியை கற்று வாருங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிவிட்டார். நான் ஒரு சிலர் பேசுவோம் பார்த்துலாக்குறேன், இந்த உலகமே எனக்கு தான் தெரியும்னு பேசுவாங்க. மதுரை தெரியுமானா மதுரையில் கூட எல்லாத்தையும் சொல்லுவாங்க, ஆனா 2 விட்டுருவாங்க. கோயம்புத்தூர்ல கேட்டமா கோயம்புத்தூர் எல்லாம் எனக்கு தெரியுங்க, அங்க 2 விட்டுருவாங்க. எனவே அல்லாஹ் சொல்றான், கல்வி என்பது கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். பாடத்தின் மூலமாக, கேட்பதன் மூலமாக, பார்ப்பதன் மூலமாக, அனுபவத்தின் மூலமாக ஒரு சொல்லக்கூடிய ஒரு கல்வி நமக்கு கல்வி. ஒரு மெக்கானிக் இருக்கிறார், அவர் எப்படி வண்டியை கலட்டுறாரு, எப்படி பூட்டுறாரு, அதை பார்த்தா அது ஒரு கல்வி. எப்படி பேசுறாங்க அது ஒரு கல்வி, எப்படி நடக்கிறார்கள் அது ஒரு கல்வி, எப்படி நம்முடைய தாய் நம்மளுடைய உணவு சாப்பிட சொல்றாங்க அது ஒரு கல்வி, எப்படி தூங்குன்னு சொல்றாங்க, இது எல்லாமே கல்விதான் என்று. அவ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் யார்கிட்ட கத்துக்கிறது, அவர் எங்க இருக்காரு எங்க உஸ்தாது? அல்லாஹ் சொன்னா, நீங்கள் கடற்கரை ஓரமாக நடந்து செல்லுங்கள், போகின்ற பொழுது 2 மீன்களை எடுத்து செல்லுங்கள், பொரித்த மீன்.
அந்த மீனை எடுத்துக்கொண்டே நீங்கள் போங்க, உங்களுக்கு பசி எடுக்கும் காலையில. காலை உணவாக ஒரு மீனை நீங்கள் சாப்பிட்டு விடுங்கள், இன்னொரு மீனை உங்களுடைய பையிலே வைத்து நடந்து சென்று கொண்டே இருங்க. ஒரு இடத்துல போன உடனே அந்த மீன் குதித்து கடலுக்குள்ளே ஓடும். அங்க பார்த்தா ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு, அவர் தான் அங்க உஸ்தாதுன்னு அல்லாஹ் சொல்லி அனுப்புறான். குர்ஆனுடைய செய்தி எல்லாமே. அதே மாதிரி போறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் மீன் சாப்பிடுறாங்க. ஒரு மீன் குதிச்சு ஓடுது, பொரிச்ச மீன் ஓடுது, நல்ல சக்தியை கொடுக்குறான். உடனே 8 மாதிரி பார்த்தா ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார். போய் அஸ்ஸலாமு அலைக்கும், நான் தான் மூசா அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார். அல்லாஹ் அனுப்புனானா? ஆமா, அவங்க தான் ஹில்ரு நபி என்று சொல்லுவார். ஒரு சில நபிமார்கள் இருக்கிறாங்க, அவங்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனில பதிவு செய்திருந்தாலும் கூட அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே வரவில்லை, மறைவாக அல்லாஹ் சில நபிமார்கள் வைத்திருக்கிறார். அதிலே உள்ளவர்தான் ஹில்ரு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். உடனே கல்வியை கேட்க வந்தீங்களா? சரி, பரவாயில்ல, ஆனா நான் என்ன செஞ்சாலும் வாயை திறக்க கூடாது, அமைதியா வரணும், இல்லைன்னு சொன்னா உங்களை இறக்கி விட்டுருவேன் அப்படின்னு யார் சொல்றா? ஹில்ரு அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள். சரி, நான் எதுவுமே செய்ய மாட்டேன், நீ சொல்றது பரவாயில்ல, வாங்கன்னு கூட்டிட்டு போனாங்க. போனா சின்ன ஒரு படகு, அந்த படகுல ஏற்றுகிறார்கள், கடலிலே போகிறான், பயணம் பண்றாங்க. போறது போய் ஹில்ரு என்ன பண்றாங்க? ஒரு ஆயுதத்தை வச்சு அந்த படகை ஓட்ட போடுறாங்க. கடல்ல போகும் படகை ஓட்ட போட்டா என்ன ஆகும்? தண்ணிக்குள்ள போயிடுமா? இல்ல, தண்ணி உள்ள வந்துடும், படகு உள்ள போய் நம்மளும் போயிடுவோம். ஓட்ட போட 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 தண்ணி வந்துகிட்டே இருக்கு உள்ள. பொதுவாகவே வலைக்கு போடுவாங்க, மீன் பிடிக்கிற ஒரு ஜெட்டு மாதிரி வச்சிருப்பாங்க, அங்கங்க ஓட்டைகளை சின்ன தண்ணி வரத்தான் செஞ்சு எடுத்து வெளியே ஊத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஆளு இது பண்ணிட்டே இருப்பாங்க, தள்ளிக்கிட்டே இருப்பாங்க, அப்படியே வலையை போட்டு இருப்பாங்க, நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி தண்ணி உள்ள கப்ப கப்பட்டு வருது. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, எங்க உங்கள்கிட்ட போயா நான் கல்வி கிட்ட வந்தேன், இங்கேயே ஆளை காலி பண்ணிடுவோடைய, கடல்லே காலி பண்ணிடுவோடைய, என்ன கல்வி எப்படி கத்துக்கிறது அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியமா இருக்க. நான் தான் சொன்னேன், இன்னகலன் தஸ்ததீஅ ஸப்ரா, நான் சொல்றேன், உங்களோட இனிமே பொறுமை கிடையாது, நீங்க பொறுமையா இல்லைன்னா போயிருங்கன்னுட்டாங்க ஹில்ரு அலைஹிஸ்ஸலாம். இல்ல, பொறுமையா இருக்கிறேன், போயிட்டாங்க. 3 நிகழ்வு நடக்குது. உடனே அந்த ஊரை போய் அடங்கிறாங்க, அந்த போட்டை ஓரமா போட்டுட்டு இறங்கி போறாங்க. போகின்ற பொழுது ஒரு பையன் என்ன பண்றான்? விளையாண்டு கொண்டு இருக்கான், சின்ன பையன். விளையாண்டு இருக்கும் போது என்ன பண்றான்? ஹில்ரு அலைஹிஸ்ஸலாம் அந்த பையனுடைய கழுத்தை ஒடித்து அவனை சாகடித்து விடுகிறான். என்னையா நீ எல்லாம் மனுஷனா? அந்த போட்டை உடைச்சா பரவாயில்லை, இந்த பையனுடைய கழுத்தைய உடைச்சு போட்டே இந்த ஊருக்காரங்க நம்மள என்ன பண்ணா, நம்மள கொலை பண்ணிடுவாங்க, நீ எல்லாம் ஒரு உஸ்தாதா அப்படின்ற சண்டை வந்துருச்சு. நீ போப்பா, அவனுக்கு பொறுமையில நீ போயிடு, உன் யாரு கல்வி சொல்றாங்க, அமைதியா அந்த வழக்கம் சொல்லுவேன், நீ போறனா போயிடு. இல்ல, பொறுமையா இருக்கிற மூசா சொல்ற. சரி, ஊருக்குள்ள போறாங்க. போன உடனே எல்லை சுவர், அந்த எல்லை சுவர் அப்படி உழுவுற மாதிரி இருக்கு. இவங்க என்ன பண்ணாங்க? அந்த 2 பேரும் சேர்ந்து வாப்பான்னு சொல்லி அந்த சுவரை மண்ணு எல்லாம் குழைச்சி சரி பண்ணி விடுறாங்க. எல்லாம் சரி பண்ணி இந்த 3 நிகழ்வு நடக்குது. 1, போட்டை ஓட்ட போடுறாங்க, 2வது பையனை கொலை பண்ணிட்டாங்க, 3வது சுவரை சரி செய்தார்கள். அந்த ஊருக்குள்ள போனாங்க, மக்களை சந்தித்து, நாங்க நபிமார்கள் வந்திருக்கிறோம், சாப்பிட ஏதாச்சும் இருந்தா தாங்கன்னு கேட்டாங்க. அந்த காலத்துல நம்ம கிராமத்துல பார்ப்போம், எந்திரிச்சு இப்போ நாங்க மதுசாக்கு வந்திருக்கோம் சொல்ற மாதிரி, அப்ப காசு எல்லாம் கேட்க மாட்டாங்க. பாவா, நாங்க பசியோடு வந்திருக்கிறோம் பாவா, எங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த காலத்துடைய பழக்கம். நம்மளாம் சின்ன பிள்ளையா இருக்கும் பார்த்துருக்கோம். மிஸ்கின் வந்திருக்கிற உதவி செய்ய யாராவது சாப்பிட கொண்டு போவாங்கன்னா காசு கொடுப்பாங்க. இப்ப அதெல்லாம் குறைஞ்சு போச்சு, எல்லா வீட்லயும் சாப்பாடு இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். இந்த 3 நிகழ்வும் நடந்து விட்டது. அந்த ஊரிலே சென்று உணவு கேட்கிற பொழுது அவர்கள் உணவை கொடுக்க மறுத்து விட்டார். அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான், அந்த 2 பேர்களுக்கும் அந்த மக்கள் விருந்தளிப்பதற்கு மறுத்து விட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுறான். இது குர்ஆனிலே பதிவு செஞ்சதை மாற்றலாம் முடியாது. பிற்காலத்துல அந்த மக்கள் எல்லாம் வருகிறார்கள், சொன்னாங்களாம், இது எங்களுக்கு பெரிய கேவலமா இருக்கு, நபிமார்கள் அவங்களுக்கு நாங்க சாப்பாடு முகாம் போயிட்டோம், அந்த பேய் எடுத்து ஒரு புள்ளிய மேல போட்டு இன்னொரு புள்ளிய வச்சுட்டா அது தாவா மாறிடும், ஐயு போகுமா? அந்த 2 பேர்களுக்கு விருந்து கொடுப்பதற்கு அந்த மக்கள் முன் வந்தார்கள் என்று நீங்க அமைஞ்சல வார்த்தை என்று சொன்னார்கள். சொல்லப்பட்டது, குர்ஆனை மாற்ற முடியாது.
ஒரு எழுத்து அல்ல, ஒரு புள்ளிய மேலவோ கீழவோ போட முடியாது, பாவ தாண்டோ தாவ பாவம் எதுவும் போட முடியாது என்று சொல்லப்பட்டது என்பதையும் வரலாறு சொல்லி காட்டுகிறது. எனவேதான் இந்திய 3 வேதங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு விட்டன. முந்தைய அறிஞர் 3 வேதங்கள் எல்லாம் இன்றைக்கு எந்த நிலையில இருக்கிறது யாராலும் சொல்ல முடியாது, அந்த அறிஞர்களால் கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் குர்ஆனை மாத்திரம் அல்லாஹ் தஆலா ஒரு எழுத்தல்ல புள்ளி கூட மாறாமல் இறங்கியிலிருந்து கியாமத் வரை பாதுகாக்கின்ற முழு பொறுப்பையும் அல்லாஹ் ஏற்றிருக்கிறார். அதனால ஓதிக்காரு ஒரு தப்பு வச்சு அவர் எடுத்து கொடுக்குற என்ன காரணம், அவருக்கு தெரிய போயிட்டு நல்ல குர்ஆனை பாதுகாக்கிறார். சாப்பாடு கொடுக்கல, அப்ப மூசாவுக்கு கோவம் வந்துருச்சு. ஏங்க உங்களுக்கு ஏதாச்சும் இருக்குதாங்க, நீங்க சாப்பாடும் தரல, நீ ஏங்க சோத்தை சரி பண்ணி தொலைஞ்சி போக விட்டுற வேண்டியதானே என்பதால திரும்ப 2 பேருக்கு சண்டை வந்துச்சு. அப்பதான் ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இதுக்கு மேல உனக்கு பொறுமை கிடையாதுப்பா, இதுக்கு மேல உனக்கு பொறுமை இல்லை, நான் இந்த 3 நிகழ்வுக்கு உனக்கு விளக்கம் சொல்லிடுறேன், நீ போயிடு அப்படின்னா. என்ன விளக்கம்? முதல்ல ஏன் நான் கப்பலை ஓட்ட போட்டேன் அப்படின்னா, இந்த ஊர்ல ஒரு அரசன் இருக்கிறான், அவன் கப்பலை பார்ப்பான், சின்ன போட்டை நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துக்கிடுவான், இந்த போட்டை என்ன செஞ்சிருவான், அவன் எடுத்துக்கிடுவான், ஓட்டை அரைச்சுன்னா விட்டுருவான், அதனாலதான் நான் ஓட்ட போட்டேன் அப்படின்னா. இரண்டாவது, ஏன் அந்த பையனை கொலை பண்ணீங்க? அது கேட்டது சொன்னாங்க, அந்த பையன் பெருசாகி அவனுடைய தாய் தந்தையை கொலை செய்வான், ஆகவே அல்லாஹ் எனக்கு உத்தரவு போட்டான், அவனை கொலை செய்ய, ஆனா நான் கொலை பண்ணேன். மூன்றாவதாக, நீ ஏன் சோத்து சரி பண்ணீங்க என்று கேட்ட பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அதுல ஒரு ஏழை பையன் இருக்கிறான், எத்தீமான பையன், இந்த ஊரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவருடைய தாயும் தந்தையும் மரணமாகிவிட்டார்கள், அவர்கள் சேர்த்து வைத்த அந்த சொத்து அது கீழே இருக்குது, சோத்துக்கு கீழே இருக்கு, அது சோறு கீழே விழுந்துட்டா அதெல்லாம் வெளியே வந்துடும், தங்க காசு பொற்காசுகள் மக்கள் எடுத்துட்டு போயிடுவாங்க, அந்த பையன் நாளைக்கு கஷ்டப்படுவான், எனவே அல்லாஹ் பாதுகாக்க சொன்னான், அந்த பையனுக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்து அவன் பெரியவன் ஆகி அதை எடுத்துக்கொள்வான் அந்த பொக்கிஷத்தை, ஆகவே இந்த சோத்தை நான் சரி செய்தேன் என்று யார் சொன்னா? ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த 3 நிகழ்வுகளையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறார். இதாங்க கல்வி. கல்வியை கற்கின்ற பொழுது நம்மிடத்திலே பொறுமை அவசியம் என்பதையும் மார்க்கம் சொல்லுகிறது. உடனே போகணும், பள்ளிக்கூடத்துக்கு போகணும், படிக்கணும், 10வது முடியாது, 10 வருஷம் ஆகும், அப்பதான் 10வது முடிக்க முடியும். இப்படி இன்னைக்கு கல்வி எதையுமே நாம் உடனே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். உலக கல்வியா இருந்தாலும் சரி, மார்க்க கல்வியா இருந்தாலும் சரி, அது முடியாது. எனவேதான் இன்றைக்கு ஆளுங்கள் வெளியாகிறார்கள் சொன்னால், உலக படிப்பை விட 7 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் அவர்கள் இந்த குர்ஆனை ஓடி ஓடி அதை விளக்கத்தை சொல்லி சொல்லி படித்து படித்துதான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறது. எனவேதான் 10 ஆண்டுகள் தேவைப்படுகிறது. அப்படி இருந்தும் இந்த குர்ஆனுடைய கல்வி இருக்கிறது, முடிவடையவில்லை, வந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய விளக்கங்கள் வந்து கொண்டே இருக்கிறது, சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அறிஞர் பெருமக்கள் அன்றைக்கு எதை சொன்னார்களோ அதைத்தான் இன்றும் சொல்லுகிறார்கள். மக்கள் வேண்டுமானால் மரணித்து விடுவார்கள், குர்ஆன் என்றைக்கும் மரணிக்காது. எனவே லீவு நேரத்துல கூட நமது குழந்தைகளை, அன்பானவர்களே, மார்க்க கல்வியின் பக்கம் இன்றைக்கு அனுப்பாத எத்தனையோ பெற்றோர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். கல்வி குர்ஆன் ஓதிவிட்டால் மட்டும் கல்வி அல்ல, ஒழுக்கம் என்ன, மார்க்கம் என்ன சொல்லுகிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்ரூம் போறதுல இருந்து தூங்குற வரைக்கும், சாப்பிடுற வரைக்கும் எல்லாமே ஒரு கல்வியாகவே சொல்லி கொடுத்தார்களே. காரணம் என்ன? இஸ்லாம் தான் இந்த கல்வியை சரியான முறையில இந்த மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அதே போல ஏதாவது செய்தியை சஹாபாக்கள்கிட்ட போய் கேட்கிறாங்க, இது என்னங்க அப்படின்னு கேட்டா சஹாபாக்கள் உடனே பதில் சொல்ல மாட்டாங்களா, யோசிப்பாங்களா, யோசிச்சு சொல்லுவாங்க, இதை போய் இந்த சஹாபிட்ட கேளுங்க, அவருக்கு தான் ரொம்ப தெரியும்பா. பெரும்பாலும் சஹாபாக்களிடத்திலே கேள்வி கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தாலும் அந்த சஹாபி அவர்கள் சொல்வார்கள், இதனுடைய வழக்கம் எனக்கு தெரியல, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல போய் கேளுங்க என்று சொல்வார். ஏன்னா குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் எல்லா சஹாபாக்களும் கொடுக்கல.
எல்லா அறிஞர்களுக்கும் கொடுக்கவில்லை, ஒரு சில சஹாபாக்களுக்கு மாத்திரமே அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஆகவே அவர்கள் மாத்திரம்தான் அவருடைய உண்மையான விளக்கத்தை இந்த சமூகத்தில் சொல்லிக் கொடுத்தார்கள். எனவே தெரியாதவர்களாம் பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் சென்று அவரிடத்துல கேட்கிறார். ஒரு தடவை ஒரு சபையில அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மூத்த சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அப்துல்லா இப்னு உமர் இல்லாத மகன் சின்ன பிள்ளை அவர் உட்கார்ந்து இருக்கார். அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு மரத்தை பற்றி கேட்கிறார்கள். ஒரு மரம் இருக்கிறது, அது சொர்க்கத்திலும் இருக்கிறது, அது நல்ல பழங்களை தரும், அதை தரும் என்று இந்த பேரிச்ச மரத்துடைய சிறப்பை பற்றி சொல்லுகிற பொழுது எல்லா சஹாபாக்களும் என்ன செஞ்சாங்க, அமைதியா இருந்துட்டு அந்த சஹாபி சொல்லுவாங்க, இது பேரிச்ச மரம் என்று சொன்னாங்க. ஆனா இந்த சஹாபிக்கு தெரியும், அப்துல்லா இப்னு உமருக்கு தெரியும், சின்ன பிள்ளைவங்க. அந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு சொல்லுவாங்க, யார சொல்லா எனக்கு தெரியும் இந்த மரம் தான் சொல்லி, இருந்தாலும் மூத்த சஹாபாக்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு முன்னாடி நான் பேசக்கூடாதுன்னு சொல்ல, யார சொல்லா அது பேரிச்ச மரம் சொல்லும் போது உனக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியுண்டாங்க சொல்லலாம். இதுதாங்க ஒரு பொறுமை. கல்வியில ஒரு காமில் என்று சொல்ல பரிபூர்ண தன்மை. நம்ம என்னதான் கத்துக்கிட்டாலும் எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லியிருக்கிறார். சஹாபாக்களை கேட்கிற பொழுது சஹாபாக்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹு ரசூலுஹு ஆலம் என்று சொல்லுவார். அல்லாஹு ரசூலும் இதை நன்கு அறிவார்கள் என்று சொல்லுவார். ரசூலுல்லாஹ் ஏதாவது கேள்வியை போடுவாங்க, இது என்ன தெரியுமான்னு கேட்பாங்க. சஹாபாக்களுக்கு பதில் தெரியும், இருந்தாலும் கூடுதல் விளக்கம் ஏதாச்சும் நம்மளுக்கு கிடைக்குமான்னு யார சொல்ல அல்லாஹுக்கு ரசூலுக்கு தான் தெரியும், நீங்க விளக்கம் சொல்லிருங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, எப்படி விளக்கத்தை சொல்லுவாங்க. கல்வியை பொறுத்தவரையில கல்விதான் ஒரு மனிதனை நல்ல வழியில செலுத்தக்கூடியது என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு எத்தனையோ காலேஜில் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், அந்த கல்வியை கற்ற அந்த மாணவர்களுக்கு அவர்கள் எடுத்து உரைக்கிறார்கள். ஆனா காலேஜுடைய நிலைமை என்ன? ஆசிரியர்களை மதிக்க மாட்டாங்க. அவன் பாட்டுக்கு அட்டடிச்சுக்கிட்டு இருப்பான், அவன் பாட்டுக்கு செல்போனை நோண்டிக்கிட்டு இருப்பான், அவன் பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான், அவன் பாட்டு புக்கு தூக்கிட்டு வெளியே போயிடுவான். ஆனால் அதன் மூலமா நமக்கு என்ன ஒரு வார்த்தையார் சொல்ல வர்றாரு, அதற்கு என்ன சொல்ல வர்றாங்க, அறிஞர்கள் என்ன சொல்ல வர்றாங்க, அதை கேட்கின்ற பொழுதுதான் உள்ளம் மாறக்கூடியதாக இருக்கிறது. எனவேதான் எதுக்குமே இல்லாத ஒரு சக்தி அறிவுக்கும் கல்விக்கும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அந்த கல்வியிலே அவன் சிந்திக்கின்ற பொழுது, அந்த அறிவை வைத்து அவன் யோசிக்கின்ற பொழுது, அவன் கெட்டவனாக இருந்தாலும் நல்லவனாக மாறுகிற ஒரு வாய்ப்பை அவனுக்கு கொடுத்த அறிவுதான் அல்லாஹ் தஆலா அவனுக்கு உதவியாக வைக்கிறான். எனவேதான் ஆடு மாடுக்கெல்லாம் கொடுக்காத ஒரு அறிவை, ஆறாவது அறிவு என்று சொல்லுவோமே, அது மனிதனுக்கு மட்டும் பகுத்தறிவை கொடுத்திருக்கிறானே. ஆடு மாடு போயிட்டே இருக்கு, அது ஒண்ணு கொடுக்குற ரோட்லயே போகுது, நம்ம போவோமா? எப்படி ரோட்ல போறது? பள்ளியாசலுக்கு போவோம், வீட்டுக்கு போவோம், சொல்லு பாருங்க, இதுதான் பகுத்தறிவு என்று சொல்லுவாங்க. ஆடு மாடு போயிட்டே இருக்கு, இலைகளை திங்கிறது, அதை திங்குது, இதை திங்குது, நம்ம அதை திங்க மாட்டோம். என்ன பசியா இருந்தாலும் வீட்டுல போய் சாப்பிடுவோம், கடையில போய் சாப்பிடுவோம். சாப்பாடு இல்லையா ரொட்டியை சாப்பிடுவோம், ரொட்டி இல்லையா ஏதாச்சும் ஒண்ணு சாப்பிடுவோம், வடையை சாப்பிடுவோம், டீயை சாப்பிடுவோம். அப்ப இந்த அறிவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நீ இந்த உணவைத்தான் நீ சாப்பிட வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும், நீ இப்படித்தான் கழிப்பிடத்துக்கு செல்ல வேண்டும். எனவே அன்பான பெருமக்களே, கல்வி என்பது நமது வாழ்க்கையில இறைவன் தந்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அந்த கல்வியை மட்டும் நாம் கைப்பற்றிக்கிட்டோம் சொன்னா நம்ம வாழ்க்கையில எல்லா மறுமலர்ச்சி அல்லாஹ் கொடுத்துருவோம். அல்லாஹ் சொல்லுவான், குல்கள் எஸ்தவில்லதீன வல்லதீன லா யஅலமூன், கல்வியை கற்றவர்களும் கற்காதவர்களும் சமமாக முடியுமா என்று அல்லாஹ் கேட்கிறான். அது குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயம் கல்வியில இன்றைக்கு பின்தங்கித்தான் இருக்கிறது. நீ 10% மக்கள் கூட இன்றைக்கு கல்வியை கற்கவில்லை என்றுதான் அறிவுகள் சொல்லுகிறது, ஆராய்ச்சிகள் சொல்லுகிறது, முடிவுகள் சொல்லுகிறது. கல்வி கற்பதற்கு எத்தனையோ வசதிகள், எத்தனையோ வாய்ப்புகள், எத்தனையோ விஷயங்கள் இருந்தும் கூட அதுல இன்னும் நாம் புரியாமலேயே வந்து கொண்டிருக்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உத்ருபுல் இல்ம வலவ் பிஸீன், சீனா தேசம் சென்றாலும் நீ கல்வியை கத்துக்க, உனக்கு தேவை இருக்கா அங்க போய் ஒரு கல்வியை கத்துக்கிட்டு வாங்க.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முழு உலகத்துக்கும் மார்க்கத்தை எங்க வச்சு சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் மதீனாவில் இருக்கக்கூடிய அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு 70 பேர்கள் அல்லது 50 பேர்கள் உட்காரக்கூடிய ஒரு இடம், சின்ன ஒரு தூண் இன்னும் இருக்கிறது. அங்குதான் ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிக்கூடம் ஆரம்பமானது. இங்க ரசூலுல்லாஹ் மார்க்கத்தை சொன்னாங்க. சொல்லி சொல்லி சொல்லித்தான் சஹாபாக்கள் உலகம் முழுவதும் சென்றுதான் இந்த மார்க்கம் நமக்கு பரவி இருக்கிறது. இப்ப உள்ள காலம்னா உடனே சொல்லிடலாம், அது என்ன நடக்குன்னு பார்த்துடலாம். மக்கள் என்ன நடக்குது லைவ்ல பார்க்கலாம். அப்ப பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக சென்றுதான் பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட வாய்ப்புகள் பல பேருக்கு கிடைக்கல. சஹாபாக்களுக்கே கிடைக்காம போயிடுச்சு. துல்கர்னைன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு சஹாபி இருந்தார். அவரை போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அவர் ஆசைப்பட்டாரு ரசூலுல்லாஹை பார்க்கிறதுக்கு, பார்க்க முடியல. பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை அவருக்கு. காரணம், தன்னுடைய வயதான தாய்க்கு அவர் பணிவிடை செய்ததன் காரணமாக அந்த தாயை விட்டு அவர் பெருமானாரை சந்திக்க முடியவில்லை. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் சஹாபி, நீங்க எப்படி என்னைய பார்த்தீங்களோ அதே போல அவர் ஒரு சஹாபி. சஹாபிக்கு அர்த்தம் என்ன? ரசூலுல்லாஹை பார்த்திருக்கேன் ஒரு தடவையாச்சு. ஆனா அவர் பார்க்கல. அவருக்கு சஹாபியுடைய அந்தஸ்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார். காரணம், அவர் கல்வி கற்று தாயுடைய கண்ணியத்தை அவர் பாதுகாத்தனால அவருக்கு அண்ணல் பெருமானார் ஒரு அந்தஸ்தை வழங்கினார். அது மாத்திரமல்ல, உமர் ரலியல்லாஹு அவருடைய ஜிப்பாவை கொடுத்து அனுப்புவார்கள். நீங்கள் இந்த தேசத்துக்கு சென்றால் துல்கர்னைன் என்று ஒருத்தர் இருப்பார், அவருடைய ஜிப்பாவை கொடுந்தார். போன உடனே அவர் கேட்கிற ரசூலுல்லாஹ் ரொம்ப முகப்பத்தினவர். அவர் கேட்கிறாரு, பதில் போதிலே ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பல்லு கீழே விழுந்து விட்டது, எதிரிகள் அம்பு ஏறியது. உமர் தாங்க போய் ரசூலுல்லாஹ் ரொம்ப சொன்னாங்க, இந்த ஜுப்பா தந்தாங்க அப்படின்னு சொல்லுவாரு. சொன்னோன்னு அவர் கேட்கிற ரசூலுல்லாஹ்க்கு எந்த பல்லு விழுந்துச்சுன்னு கேட்டார். உமர் தாங்க ஆடி போயிட்டார். இல்ல, நம்ம ரசூலுல்லாஹ் கூடவே இருக்கிறோம், எந்த பல்லு வந்து நம்மளுக்கு தெரியலையே. கீழே கடவா பல்லு கீழே லெப்ட் சைடு ஒரு பல்லு விழுந்துச்சு. உடனே அவருடைய வாயை திறந்து காட்டுகிறார், ஒரு பல்லுமே கிடையாது, பொக்க வாயாகிறது. ஏங்க, நான் இங்க இருக்கிறேன், ரசூலுல்லாஹ் அங்க இருக்கிறார்கள், எந்த பல்லும் தெரியல. இதை உடைக்கிறேன், இதை உடைச்சு பார்த்தேன், இது வேலைக்கு ஆகாது, எல்லா பல்லையுமே நான் உடைத்து விட்டேன். ரசூலுல்லாஹ் எந்த பல்லு பண்ணி எனக்கு தெரியலையே. அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய அந்தஸ்துங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த பல்லு விழுந்தது, கடவாய் பல்லா, மேல் பல்லா, கீழ் பல்லா எனக்கு தெரியாது. ஆகவே அத்துணை பற்களையை நான் உடைத்துக் கொண்டேன் என்று சொன்னார்களே, அதுதான் நம் முஹப்பத்துடைய உச்சகட்டம். அவருடைய அந்த மார்க்க கல்விதான் பெருமானாருடைய அந்த முஹப்பத்து காரணமாக. எனவே உலக கல்வியிலும் நாம் உயர வேண்டும், மார்க்க கல்வியிலும் உயர வேண்டும். வயது ஆகிவிட்டது என்று நாம் பார்க்க கூடாது. என்ன விஷயம் நமக்கு தெரியலையோ அதை தெரிந்து, சின்னவர்களா இருந்தாலும் பெரியவர்களா இருந்தாலும், தொழுகையுடைய விஷயங்கள் இருக்கிறது, நோம்புடைய விஷயங்கள் இருக்கிறது, ஜக்காத்துடைய விஷயங்கள் இருக்கிறது, சதக்காவுடைய விஷயங்கள் இருக்கிறது, குடுக்கல் வாங்கல் இருக்கிறது, கடன் இருக்கிறது, வாரிசுரிமை சட்டங்கள் இருக்கிறது, தலாக் இருக்கிறது, குலா இருக்கிறது, இக்தா இருக்கிறது, நிக்காஹ் இருக்கிறது. எல்லாமே மார்க்க சம்பந்தப்பட்டதான். கேட்டு தெரிந்து கொள்ளலாம், ஒன்றும் தவறு கிடையாது. குலாவுடைய சின்ன ஒரே ஒரு சட்டம், குலாவின் மூலமாக பிரிந்து விட்டால் கணவன் மனைவி திருமணம் ஆகி 2 பேரும் சேர்ந்துக்கலான்னு மார்க்க சொல்லுது. இது ரொம்ப பேருக்கு தெரியாது, அப்படியே விட்டுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி. ஒரு சில இடத்துல அப்படின்னா தலாக்கு சொன்னாலும் சரி, குலா சொன்ன இன்னைக்கு சொல்றான், நாளைக்கு சேர்ந்து கொண்டாட்டியோட வாழ்றான், அப்படி இருக்கு. எல்லாம் பாதுகாக்கணும். எனவே இஸ்லாமிய மக்களாகிய நாம் மார்க்க கல்வியில நமக்கு தெரியாது. எனக்கு 40 வயசு ஆயிடுச்சுங்க, 50 வயசு ஆயிடுச்சுங்க, எப்ப போய் என்ன இந்த மாதிரி என்ன எனக்கு தெரியும் இருக்காம, எது தெரியவில்லையோ அந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு மௌத்தாகின்ற வரை நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை மார்க்க கல்வியிலே கற்று, அறிஞரிடத்திலே தெரிந்து, புத்தகத்தின் மூலமாக படித்து அறிந்து நம் வாழ்க்கையில நாம் வாழுகிற பொழுதுதான் அந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக, நிம்மதியான வாழ்க்கையாக, இறைவனுக்கு பிடித்தமான வாழ்க்கையாக இருக்கும். அப்படிப்பட்ட நல்ல கல்வியை நாம் பிரயோஜனமான கல்வி என்று ரசூலுல்லாஹ் சொல்லுவார்களே, அப்படிப்பட்ட பிரயோஜனமான கல்வியை நாமும் கற்று நமது குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுத்து, எல்லா விஷயங்கள் எந்தெந்த
எந்தெந்த துறையில் இருக்கிறோமோ அந்தந்த துறையெல்லாம் சார்ந்த கல்விகளை கற்று நல்லவர்களாக வல்லவர்களாக இறைவனுடைய அன்பையும் அருளையும் பெற்ற மக்களாக வாழுகிற நல்ல வாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் நம் சமுதாய மக்கள் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக என்று நல்ல நேரத்திலே சொல்லி இந்த வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாகர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.